வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சிலே அப்படின்னு ஒரு ஷோ தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஷோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ரோஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கும் பாத்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வந்து என்னதான் இத்தனை வருஷம் வந்து கப் அடிக்கலனாலும் இந்த வருஷம் நாங்க அடிக்கணுங்கிற ஒரு ஃபயரோட வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாரிஸ் சொல்லுங்க. ஓகே, ஹாய் குஜால் சிவர், உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். ஓகே, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்றதுனால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு மேட்ச் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் அண்ட் ஆர்சிபி. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஆர்சிபி மேல பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆர்சிபி வந்து இந்த தடவை நல்லா டீம் எடுத்து நிறைய மிக்சடு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஸ்குவாட்ல. பட் அதையும் தாண்டி ஓகே இவங்க அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு தான் ஸ்குவாட்ல வந்தாங்க. ஸ்குவாடை பார்த்தா நான் பார்க்கும்போது என்னடா ஸ்குவாட் இது, ஏன்னா பவுலர்லாம் எங்கடா அப்படின்னு தேடுற மாதிரி இருந்துச்சு ஆர்சிபி. பட் கேகேஆர் பாத்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு கேகேஆர் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தெரிஞ்சது. பட் மேட்ச் ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட்டா முடிஞ்சிருக்கு. அதான் ஆதி. அதான் ஆர்சிபி ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா புது கேப்டன், புது டீம். பட் என்னதான் புதுசா இருந்தாலும் ஏதாச்சும் சொதப்புவாங்க. இப்ப தெரியாது, போக போக தான் தெரியும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் சொல்ல. அதாவது பவர் பிளேல விக்கெட் எடுத்தானுங்க, மேட்ச் விட்டாலும் எடுத்துட்டு கடைசியில ரஹானே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன திடீர்னு ரஹானே வந்துட்டான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதை சொதப்பிடுவான்னு பார்த்தா நல்லா தான் ஆட்டானுங்க. ஆர்சிபி விக்கெட் எடுக்கிறான், குணால் பாண்டியா தான் வெயிட். நான் அவனை சிஎஸ்கே வரணும்னு நினைச்சேன், யாரும் விரும்பல. பட் நல்லா விளாண்டாரு, சூப்பரா விளாண்டாரு. ஓகே, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்து போயிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து டாஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லைன்ற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டே சொல்லியிருந்தாங்க. டாஸ்ல ஒரு மேட்டர் இல்லடான்னு. ஆனா இன்னைக்கு நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுத்த தெரியாம சுத்தி இருந்தார் ரஹானே டாஸ. ஏனோ தானோன்னு இருந்துச்சு, அது நல்ல ஸ்பின்னே ஆகல. சரி, அதையும் தாண்டி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு டாஸ் வின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்சிபி வின் பண்ணோடனே அப்பாடா, டாஸ் வின் பண்ணது ஏதோ மேட்ச் வின் பண்ண மாதிரி, புது கேப்டனு புது டாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி வச்சுட்டானுங்க. டாஸ் வின் பண்ணதுக்கு அநியாயம் பண்றானுங்க. சரி ஓகே, டாஸ் வின் பண்ணிட்டானுங்களே, பவுலிங் தான், பவுலிங் எடுத்து வச்சுட்டானுங்க. ஓரளவுக்கு ஸ்குவாட வச்சு இறக்கிட்டானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2வது பால் டிகாக்கு கேட்ச் மிஸ் பண்ணாரு மிஸ்டர் சர்மா. அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த ஆரம்பிச்சுட்டானுங்கல்ல அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஹசிலூட் அண்ட் யாஸ்தயால் அப்புறம் குணால் பாண்டியா, இந்த 3 பவுலர் தான் இன்னைக்கு வந்து ஸ்டார் பவுலரா ஆர்சிபிக்கு இருந்திருக்காங்க. மேட்ச் 12வது ஓவர்ல தான் மேட்ச் இது வந்து மாறினது. அது வரைக்கும் கேகேஆர் எங்கேயோ போயிட்டானுங்க. அதுல வந்து சுனில் சர்மாக்கு வந்து கேட்ச் விட்டனே அந்த சர்மாக்கு பீதி கிளம்பி இருக்காங்க. ஐயோ கேட்ச் விட்டமே போட்டு போட இருக்கிற 11 பிளேயர் என்ன பாக்குறாங்களே வச்சு செஞ்சுருவாங்களேன்னு தான் இருந்தாரு. ஆர்சிபி பேக் நினைச்சோம், எப்படியோ தப்பிச்சிட்டானுங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா புவனேஸ்வர் குமாரை உள்ள கொண்டு வரல. சோ அது வந்து ஒரு பெரிய லாஸா இருக்கும் டீம் நான் எதிர்பார்த்தேன். பட் பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப ஈஸியா அடிச்சிட்டாங்க. பின்னுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது பிட்ச். சோ அதுக்கேற்ற மாதிரியும் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து பேட்டிங் சர்வீஸ் தான் பிட்ச். அதனால ரெண்டு டீமே நல்லா பேட் பண்ண முடியுது. பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பவுன்ஸ் எல்லாம் போட்டானுங்க. அந்த குணால் பாண்டியா போட்டு இவ்வளவு தூரம் அடிச்சு அடி கேகேஆர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் மாட்டடி பேய் அடி நடிச்சானுங்க. அவ்வளவுதான் போல ஆர்சிபி நினைச்சிட்டு இருந்தா கடைசியில ஒரு ஆக்சுவலா நான் 200 மேல எதிர்பார்த்தேன். 200 மேல கன்ஃபார்ம் போகும் நினைச்சேன். பட் நடுவுல பயங்கரமா சோக் ஆயிட்டானுங்க. ரசுல்லா வந்தாரு, வந்த வேகத்துல திருப்பி பெவிலியன் போறாரு, திருப்பி வந்தாரு. நம்ம அடுத்தடுத்த பிளேயர் வந்தாங்க. ரவன்தீப்க்கு வந்து நிறைய பால்ஸ் மாட்டல. சோ அந்த சைட்ல இருந்தே வந்து பவுலர்ஸ் வச்சு முடிச்சுட்டானுங்க. சோ அர்ஷித் ராணா கடைசி பேட்ஸ்மேன் அவரால் ஒரு 4 ரன் அடிக்க முடிஞ்சது, அதுவுமே பேட்ல பட்டு பாலா போனது. சோ அதனால அவரு அந்த டோட்டல் ஆக்சுவலா அவங்க 180 ஆச்சு தாண்டி இருக்கணும். பட் அதையுமே ஷார்ட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸ். ஆச்சரியமா தான் இருக்கு, ஆனா அதானே இன்னைக்கு நடந்திருக்கு. ரகுவன்ஷி நல்லா நினைக்கிறேன், ஒரு பிளேயர் நல்லாவே ஆடுங்க. ஆமா, ஹாரிஸ் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து புது கேப்டன்சி. 2 பேருக்குமே ரஹானேவா இருக்கட்டும், இந்த பக்கம் பட்டி தர்றோம். 2 பேர்ல யார் பெஸ்டா பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்க தோணுது உனக்கு கேப்டன்சில? 2 பேர் இல்ல, ஆக்சுவலா வந்து ரஹானே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். சோ அவருக்கு இந்தியன் கேப்டன் நிறைய தடவை அவர் கேப்டன் பண்ணியிருக்காரு. சோ ரஹானேக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இது இருக்காது, பெரிய டாஸ்கா. பட் அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பியிருக்காங்க ரஜத் பட்டிதர் வந்து. ஆக்சுவலா டொமஸ்டிக்ல நிறைய கேப்டன்சி பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ரிசல்ட்னாலதான் கொடுத்துருக்காங்க. ரஜத் பட்டிதர் இன்னைக்கு மிடில் ஓவர்ஸ்ல பவுலர்ஸை சேஞ்ச் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா
ஒரு ப்ராமிசிங்கா இருந்தது அந்த பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணது. அதுதான் சோ எனக்கு யூஸ்வலா ரஜத் பட்டிதர் கேப்டன்சி இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருந்தது. அந்த தலைவன் வந்து பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா காமா ஆடினான். அந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே இது காட்டாம அவன் பாட்டு ஜாலியா அவன் பாட்டு வரான், சுத்துறான், ஃபோர் போகுது, பேட்ல படுது, ஃபோர் அது போகுது. ஆக்சுவலா ஆமா, ஆர்சிபியோட ஸ்ட்ராங் ஜோனே வந்து கண்டிப்பா பவுலிங் கிடையாது, அவங்க பேட்டிங். அவங்க பேட்டிங்கால மட்டும்தான் அவங்க எது வின் பண்ணனாலும் பேட்டிங்ல மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த தடவையும் ஓப்பனிங் பில் சால்ட் அண்ட் விராட் கோலி வந்து செட் பண்ணிட்டாங்க. அந்த செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விக்கெட்டும் போல ஈஸியா ஆடிட்டாங்க. என்ன மேட்டர்னா எல்லா மேட்சும் சால்ட்டும் கோலியும் அடிப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இன்னைக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு ஏதோ பேட்டிங் பிச்சுங்கிறதுனால. ஸோ சால்ட் வந்து எல்லா மேட்சுமே நம்பி ஓப்பனிங் போலாம், பட் அடிப்பாராங்கிறது ஒரு பெரிய இதாக ஆக்சுவலா இருக்கும். ஸோ இன்னைக்குமே சால்ட்டோட இது பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல்னா வந்துட்டு அவர் வந்து நல்லாவே ஆடுறாரு. லாஸ்ட் இயர் அப்படிதான் அவர் ஹோம், அதாவது இன்டர்நேஷனல் மேட்ச்ல என்ன சொதப்பினாலும் ஐபிஎல் வந்துட்டா அவர் நல்ல பிளேயரா தான் தெரியுறாரு. இத்தனைக்கும் அவங்களுக்கு வெளியே வேற பிளேயர் இருந்தாங்க, டிம் டேவிட் இருந்தாரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, குணால் பாண்டியா வெளியே இருந்தும் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆக்சுவலா இது ஒரு நல்ல வின் ஆர்சிபிக்கு. அதுதான் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு கடப்பாறை மாதிரி தான் இருந்தானுங்க. இந்த பக்கம் கேகேஆர் ஆடும்போது பாத்தீங்கன்னா டிகாக் அவுட் ஆகணும்னே வந்து பாத்தீங்கன்னா ரஹானே வந்தாரு. ரஹானே அவுட் ஆனே பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், அவுட் ஆனே பாத்தீங்கன்னா ரசல், இந்த மாதிரி வந்து கடப்பாறை பேட்டிங்ல பட் வச்சிருந்தானுங்க. அதான் நீ கேகேஆர் பத்தி சொல்லிட்டு இருந்ததுனால நான் சொல்றேன், அவங்க சுனில் நரேனை வந்து சூப்பரா யூஸ் பண்றாங்க. அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அவர் அதை கொடுத்துட்டாரு. வந்தாரு, அவர் சார்பில் ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ அதான் வேணும், டக்கு டக்குன்னு ரன் வருது, அது போயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ரன் இருக்கனாலதான் அவங்க வந்து ஈஸியா 100 தாண்டோடனே அவங்க ஸ்லோ ஆனாங்க. பட் அதுவுமே இல்லைன்னா இன்னுமே லோ ஆயிருப்பாங்க. ஸோ ஆனா இந்த மேட்ச்ல ரெண்டு டீமுமே வந்து பவுலிங் வந்து ஓரளவுக்கு அவரேஜ் தான் சொல்லுவேன். பட் எக்ஸ்பெக்ட் வந்து ஹசில்வுட் மட்டும் வந்து நான் வந்து பயங்கரமா இது சொல்லுவேன். ஏன்னா 4 ஓவருக்கு 22 ரன் தான் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட். ஸோ அதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆர்சிபிக்கு. அதே மாதிரி ஆர்சிபி பக்கம் பார்க்கும்போதுன்னா விராட் கோலியோட வந்து ஓப்பனிங் வந்து பில் சால்ட் ஆக்சுவலா கோலி நாட் அவுட் வேற. அவன் அவுட் ஆனவனே பாத்தீங்கன்னா படிக்கல் வந்தாரு. அவர் அவுட் ஆனவனே பாத்தீங்கன்னா கேப்டன் பட்டிதர் வந்தாரு, பிளேயரா உள்ள வந்தாரு படிக்கல். அவரு முடிஞ்சோடனே பார்த்தா லிவிங்ஸ்டன் ஒரே என்னடா இங்க கடப்பாருன்னு பார்த்தா இங்கேயும் கடப்பாறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. போட்டு எல்லாருமே வந்து பேட்டிங் வச்சுனால பேட்ல பட்டாலே 4 6 தான் போகுது. இந்த சிங்கிள் டபுள்ஸ்லாம் ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியுது இன்னைக்கு. ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் என்னதான் காசு கூலிக்கு கொடுத்தாலும் நாங்க ஐபிஎல்ல தான் ஆடுவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு பார்த்தோன்னே. ஸோ அதுதான் அதான் ஆர்சிபி வந்து ஒரு வெற்றியா தொடங்கிருக்காங்க. சோ இத ஒரு மேட்ச் ஜெயிச்சோமே, நம்ம கப் அடிச்ச மாதிரி ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த தர்த்திரியம் பிடிச்சவனுங்க. எடுத்தோடனே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு தான், கப்பு எங்களுக்கு தான், 18th ஐபிஎல் நம்பர் 18 கணக்கு போடு, 18 மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. பட் கேகேஆர் வந்து ஆக்சுவலா கேகேஆர் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வரணும். அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இப்பதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுனால ரெண்டு டீமே எக்ஸ்பெரிமெண்டல் தான், நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமும் அது ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. பவர் பிளேல கேமை முடிக்கணும்னு ஒரு ரெடியில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படிதான் ஆடணும். மற்ற டீம்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடினானுங்க. லைக் எப்படின்னா யாரும் 150 எல்லாம் கவலைப்படாதீங்க, அதோட அடிச்சுட்டு போங்க, அந்த இது டெம்ப்ளேட் வந்து. அதுக்கப்புறம் அடுத்து போன வருஷம் வந்து சன்ரைசர்ஸ் வர்றானுங்க, அடிக்கிறானு போறானுங்க. இப்போ எல்லா டீமும் அப்படிதான் ஆட போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சீசன் ஃபுல்லாவே. இன்னும் T20 அப்படிதான் இருக்கும். பேட்டிங் வந்து பயங்கரமா எல்லா டீமே வந்து பேட்டிங் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா 200+ எல்லா மைண்ட்ல உள்ள பேட்டிங் வரும்போதே டார்கெட் பண்ணிடுறாங்க. 200க்கு மேல அடிச்சாதான் நம்ம வந்து ஆமா 300 தான். அதான் வந்துட்டே இருக்கானுங்க. அதுக்கு சொந்தக்காரனுங்க சன்ரைசர்ஸ் அவனுங்க தான் வந்து 300 அடிப்பானுங்க. அடிச்சது யாரா? ஆர்சிபி. பவுலர் யாரா? அதுவும் ஆர்சிபி. ஓகே, சோ ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இன்னைக்கு நைட் வந்து ஒரு சூப்பரா தூங்குவாங்க, நல்லாவே தூங்குவாங்க. ஏன்னா வந்து மேட்ச் ஜெயிச்சிருக்காரு விராட் கோலி, 50 அடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ரஜத் பட்டிதர் கேப்டன்சில ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒண்ணு கூடி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு நல்ல ஒரு முறையில போகுது. இந்த ஐபிஎல்லும் அவங்களுக்கு நல்லா போகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். ஓகே, மேலும் மேட்சஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி மேட்சஸோட அப்டேட், இந்த மாதிரி ரோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லணும்னா நீங்க எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தஞ்சை ஆதி. ரயான் ஹாரிஸ். நன்றி, வணக்கம், பாய்.